வணக்கம் தோழமைகளே. இன்னைக்கு நாம வீட் ஏஐ எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் கூகுள் போகிறீங்க. கூகுளில் போய் வீட் ஏஐன்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுறீங்க. உள்ளே போன உடனே சைன்இன் கேட்கும். இமெயில் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் அதை கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ண உடனே ஹோம் பேஜ் தான் பாருங்கள், இருந்துச்சுங்களா? ஓகே, இப்போ இதில் ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ, கிரியேட் கிளிப்ஸு, கிரியேட் அவதாரு, ஏஐ டப்பிங். நான் பண்ண போகிறது வந்து ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ பண்ண போகிறேன். இதில் ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிற டெக்ஸ்ட்டை கொண்டாந்து இதில் காப்பி பண்ணுறீங்க. இமேஜ் பண்ணிட்டீங்களா? இப்போ கீழே பாருங்கள், ஜென்ரேட் வீடியோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன மாதிரி வேணும், உங்களுக்கு வெர்டிகலாக வேணுமா போர்ட்ரேட்டாக வேணுமான்னு கேட்குது. நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பை செலக்ட் பண்ணுறேன். என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. தமிழ் தான் எனக்கு வேணும். போர்ட்ரேட் எனக்கு வேண்டாம், லேண்ட்ஸ்கேப் தான் வேணும். தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் எல்லாம் தனித்தனி பேராகிராஃபாக பிரித்து எடுத்துக்கும். அதுக்கு பின்னாடி அதுவே இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே இருந்து நம்ம ப்ரீவியூ போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்த உடனே அது வீடியோவை எக்ஸ்போஸ் ஆகும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கன்வெர்ட் ஆகி வரும். இட் வில் டேக் 2 to 3 minutes. கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியூ பார்க்குறது தான் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு சில பேர் ப்ரீவியூ பார்ப்பாங்க, ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க. டைரக்ட் டன் கொடுத்த உடனே இங்கே பாருங்க கேட்குது. கொடுத்த உடனே இப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவாக கன்வெர்ட் ஆகுதை நம்ம பார்க்கலாம். பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். அது அப்படி வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் வீடியோவாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட், முடிஞ்ச உடனே நமக்கு ப்ரீவியூ காட்டும். ரைட், இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம் தான் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், எதிர்காலத்தில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு AI ஒரு விரிவான பார்வை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கல்வித்துறையில் புரட்சிகர தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள் முதல் நிர்வாக பணிகளை தானியங்குபடுத்துவது வரை AI கல்வியின் எதிர்காலத்தை பல்வேறு வழிகளில் வடிவமைக்கும். தமிழ்நாட்டில் AI கல்வியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம். ஏஐயின் சாத்தியமான நன்மைகள். தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். ஒவ்வொரு மாணவரின் கற்றல் வேகம், பாணி மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப AI அமைப்புகள் பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க முடியும். தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கு உதவி. AI ஆனது ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்க உதவும். தேர்வுத்தாள்களை மதிப்பிடுவது, பாடத்திட்டத்தை உருவாக்குவது போன்ற நிர்வாக பணிகளை AI தானியங்குபடுத்தும். இதனால் ஆசிரியர்கள் கற்பித்தல் மற்றும் மாணவர்களுடனான தனிப்பட்ட தொடர்பில் அதிக ஷேர் பண்ணலாம் அல்லது டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு.
எதிர்காலத்தில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு AI ஒரு விரிவான பார்வை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கல்வித்துறையில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள் முதல் நிர்வாக பணிகளை அவ்வளோதாங்க. இதை நம்ம காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் சேவ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுடைய பாடங்களை, தினசரி பாடங்களை, டெக்ஸ்ட்டை நீங்கள் போய் பசங்களுக்கு முன்னாடி சொல்கிறத விட, மாணவர்கள் முன்னாடி சொல்கிறத விட ஒரு சின்ன சின்ன வீடியோவை கிளிப்பிங்ஸாக போட்டு காட்டினீங்கன்னா மாணவர்கள் ஆர்வமாக கற்றல் நிகழ்வை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஈஸியாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெக்ஸ்ட்டை வீடியோவாக வீட் ஏஐ மூலிமா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக சிறப்பாக நம்மளால் செய்து நம்மளுடைய பணிச்சுமையை குறைக்க முடியும். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.